முகநூல் நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் சொல்லுவாங்க, விவசாயம் என்பது வயக்காட்டில் தான் பார்க்கணும், எனக்கு இடம் இல்லை, வசதி இல்லை, தண்ணி இல்லை, இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வாழை, எவ்வளோ அழகாக தார் தெளிக்க பார்த்தீங்களா. இவங்க இன்றைக்கி இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷமாக இந்த வீட்டில் எப்போதுமே வாழை இருக்கும். நல்ல தண்ணி தான், தண்ணியை தவிர ஒன்றும் கிடையாது, இயற்கை உரங்கள்லாம் எதுவும் கிடையாது. பார்த்தீங்களா, இது முழுக்க முழுக்க நார்த்தங்காய் மரம் நல்லா காய்ச்சிருக்கோம். காய்ச்சிருக்குங்களா. சரி, விவசாயம் செய்ய ஆர்வப்படணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருக்கணும். காரணங்களை அடுக்கக்கூடாது. அதுதான் ஒரு இயற்கை விவசாயியோட மிகப்பெரிய பலமே. பாருங்கள், எவ்வளோ பெரிய தார் பாருங்கள். பழைய வீடு, செட்டிய வீடில் அந்த இடம், இந்த கேப்பில் தான் இவ்வளோ அதிசயங்கள் நடக்குது. பார்த்தீங்களா. இதை பார்த்து தான் நான் என்னுடைய வீட்டுக்கு பின்புறம் சிறிய இடத்துல வாழை மரம் வச்சு நான் ஒரு 4 தார் இன்றைக்கி பார்த்துட்டேன். மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு.